எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, எகிப்தின் தேசத்தை விட்டு அடிமைத்தனத்தில் இருந்ததான அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுக்க விரும்பினார். அந்த ஜனங்களை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வர ஆண்டவர் மோசே என்றதான ஒரு தேவ மனுஷனை அவர் ஆயத்தப்படுத்தி எகிப்திற்கு அனுப்பி, அடிமைத்தனத்தினால் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று வேதாகமத்திலே நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் கடைசி அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். ஜனங்க மிகவும் வேதனைப்பட்டார்கள். அந்த வேதனை கொஞ்சம் சித்தரிக்கிறது ஸ்தோத்திரம் யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரத்திலே அதை நாம் பார்க்க முடியும். ஓரளவு அவர்களுடைய வேதனையை விவரித்து சொல்கிறது. ஆனால் அதனுடைய வேதனை சாதாரணமான காரியம் அல்ல. அவ்வளவு அடிமைத்தனத்தின் வேதனை அவர்களை பிழிந்து எடுத்தது. அந்த சூழ்நிலையில தான் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள், யெகோவா தேவனே எங்களை விடுவியும், எங்களை விடுவியும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். காரணம், அந்த ஜனங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தை நாம் அதை வாசித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு சன்னதிகள் மாற மாற இவர்கள் கர்த்தர் மேலே வைத்ததான பாசமும் அன்பும், அவருக்கு பலி செலுத்த வேண்டியதான அந்த பலியையும் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் நிறுத்தினார்களோ, இல்லை ஆராதனை இவர்களுடைய வாழ்க்கையில், தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை இவர்களுடைய வாழ்க்கையில் கசந்து போனதோ தெரியலை. ஏன்னா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக ஜனங்களை, அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாய் கர்த்தருடைய இருதயத்தை துக்கப்படுத்தி இருக்க வேண்டும். ஆகையினால தான் கர்த்தர் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். அந்த சூழ்நிலையில் இந்த ஜனங்களுடைய அடிமைத்தனம் தாங்க முடியாத வேதனை. ராஜா சொல்லுகிறான், ஆண் பிள்ளைகளை நதியிலே போட்டு விடுங்கள் என்று அங்கு வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, எவ்வளோ வேதனைக்குரிய காரியம். இதை யாத்திரையாகவும் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இவ்வளோ மரணங்கள், சின்ன சின்ன பிள்ளைகள், எத்தனை பேர் கொல்லப்பட்டார்களோ தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் ராஜ கட்டளை அப்படிப்பட்டதான கட்டளை, அது நிறைவேற்ற வேண்டும். அந்த சூழ்நிலையாய் காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இவர்கள் அடிமைத்தனத்தில் வேதனைப்படும் போது அவர்களுடைய கண்ணீரின் வேதனை தேவனாகிய கர்த்தர் அறிந்து அவர்களை விடுதலையாக்க மோசே என்ற தேவ மனுஷரை அங்கு அனுப்புகிறார், தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அனுப்பி அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார்.